10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியலுக்கான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களையும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். மொத்தம் 4 பயிற்சிகள் இதுல உண்டு. முதல் பயிற்சி 7.1ல முப்பரிமாண உருவங்களுக்கான பரப்பு கணக்கிடுவதை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பரப்புக்கான சூத்திரத்தை முதல்ல பார்க்கலாம். நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு 2πr(h) சதுர அலகுகள். நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 2πr × h+r சதுர அலகுகள். உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்பானது 2π × r+r சதுர அலகுகள். உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பானது 2π × R+r × r-r+h சதுர அலகுகள். நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பானது πrl சதுர அலகுகள். L என்பது √h² + r² ஆகும். நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்பு πr × l+r சதுர அலகுகள். L என்பது சாயுயரத்தை குறிப்பிடும். அந்த சாயுயரம் கணக்கிடுவதற்கு கூம்புல உயரம் h² + ஆரம் r². கோளத்தின் புறப்பரப்பானது 4πr² சதுர அலகுகள். கோளத்தின் அரைக்கோளத்தின் வளைபரப்பானது 2πr² சதுர அலகுகள். வளைபரப்பு புறப்பரப்பு எல்லாம் ஒன்று தான். அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்பது 3πr² சதுர அலகுகள். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பானது 2π × r² + r² சதுர அலகுகள். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு π × 3r² + 3R² + r² சதுர அலகுகள். ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வளைபரப்பு கூம்பிற்கான இடைக்கண்டத்தின் வளைபரப்பு π × r+r × l சதுர அலகுகள். இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பிற்கான சூத்திரம் π × R+r × l + πR² + πr² சதுர அலகுகள். இந்த முதல் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பு கணக்கிடுவதற்கான கணக்குகளை படிப்போம். அடுத்து இரண்டாவது பயிற்சி 7.2ல கன அளவு கணக்கிடுவதற்கான கணக்குகள் பார்ப்போம். முப்பரிமாண உருவங்களுக்கான கன அளவுக்கான சூத்திரமானது உருளையின் கன அளவு πr²h கன அலகுகள். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு என்பது π × R² - r²h கன அலகுகள். கூம்பின் கன அளவு 1/3 πr²h கன அலகுகள். கோளத்தின் கன அளவானது 4π3πr³ கன அலகுகள். உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 4/3 π R³ - r³ கன அலகுகள். அரைக்கோளத்தின் கன அளவு என்பது 2/3 π R³ கன அலகுகள். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 π R³ - r³ கன அலகுகள். ஒரு கூம்பிற்கான இடைக்கண்டத்தின் கன அளவு πh/3 × R² + rr + r² கன அலகுகள். கன அளவு கணக்கிடுவதற்கான கணக்குகள் இந்த பயிற்சியில் படிப்போம். அடுத்த பயிற்சி 7.3ல இணைந்த உருவங்களின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு கன அளவு கணக்கிடுவது புறப்பரப்பு கணக்கிடுவது ரெண்டுமே இந்த பயிற்சியில் படிப்போம். ஒன்றுக்கும் மேற்பட்ட உருவங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு உருவங்களுக்கும் தனித்தனியாக கன அளவோ அல்லது புறப்பரப்போ கணக்கிட்டு 2 மதிப்புகளையும் கூட்டுற மாதிரியான கணக்குகள் இந்த பயிற்சியில் இருக்கும். அடுத்து 7.4 நான்காவது பயிற்சியில் திண்மங்களை கன அளவு மாறாமல் மற்றொரு உருவத்திற்கு மாற்றியமைத்தல். ஒரு உருவமானது மற்றொரு உருவமாக மாற்றப்படும் பொழுது அதன் கன அளவுகள் மாறாது. அந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் படிப்போம். இயர்ல மற்றும் பிடிஏ வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களானது பயிற்சி 7.1ல 1 மற்றும் 7, 7.2வது பயிற்சியில் 3, 6, 8. எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 7.6, 8, 9, 10, 15, 30 ஆகிய கணக்குகள் முக்கிய வினாக்களாகும். பயிற்சி 7.1ல 5 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை வினா எண் 8, 7.2ல 2 மற்றும் 10, 7.3வது பயிற்சியில் 2வது கணக்கு, 4வது பயிற்சி 7.4ல 4 மற்றும் 7. எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 7.22, 7.23, அடுத்து 24, 26, 7.27, 31 ஆகிய 5 மதிப்பெண் வினாக்கள் இயரில் கேட்டிருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் ஆகும். நன்றி.